அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தேவ பலத்தோடு கூட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். இருப்பீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாள்லேயும் ஒரு அருமையான ஆண்டோடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தின் நடுப்பகுதியாக சொல்கிறாரு, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச வரத்தின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. இன்றைக்கி அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, அவங்கள குறித்து அவங்களுக்கே ஒரு பெரிய எண்ணம்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு அறிவு இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, எல்லாத்தையும் என்னால் செய்ய முடியும்னு சொல்லி சுய பலத்தை நம்பி ஓடும்போது நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், தோல்வி, அவமானம், நிந்தை, வேதனைகள் இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு முக்கியமான காரணம், எல்லாம் என்னால் முடியும், என்னால் எல்லாம் முடியும், எனக்கு அறிவு இருக்குது, பலன் இருக்குது, எனக்கு போதுமான பதவி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மனுஷன் இன்னைக்கு உலகத்தின் பின்னாடி ஓடி போகி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிற காரியங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதபடி நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்மால் அன்றி நான் ஒன்றும் இல்லைப்பா, உங்களால் அன்றி என்னால் எதுவுமே செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே உங்களை விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாமே என் வாழ்க்கையில் ஆண்டவர் தான், ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கணும், ஆண்டவருடைய திட்டத்தின்படி நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் இந்த எண்ணங்களெல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி செபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மறந்துடாதீங்க, என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும், எனக்கு பலன் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு பதவி இருக்குது, இதெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாமல் போகிவிடும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கும்போது ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. பவுல் சொல்வதைப் போல தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாதபடி ஆண்டவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிற அனுபவத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.